வந்து அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. பரவாயில்ல, ஓகேம்மா. அந்த வீடு வந்து ஒழுகுது பாப்பா என்கிட்ட சொன்னாங்களா. நம்ம வந்து எதனா எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. நான் எல்லாதும் இல்லை, இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம் பண்ணானு. சரிங்க சரிங்க, சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், தருவாங்க. பாரு, என் வீட்டை பாருங்கம்மா, உட்கார கூட குந்த இல்லைம்மா எனக்கு. எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. இது வந்து 18-24 சைஸு, பெருசாக தான் இருக்குது. போட்டுங்க என்ன. அடுத்தது ஏதாவது பண்ணுவாங்க, அது ஏதாவது பண்ணாக்கா எடுத்து வந்து தரேன். வெயிட்டாக தான் இருக்கும். தார்ப்பா அதே பேர் அங்கெல்லாம் ஓட்டையாக இருக்குதுல்ல, தார்ப்பா வந்து போடுங்க. அப்படி இல்லையா நான் உங்ககிட்ட நம்பர் கொடுக்குறேன். என்ன உங்கள் வீட்டில் போகிறதுக்கு ஆள் இல்லை. இதோடைய ஃபுல் கிரெடிட் ஃபுல்லாக வந்து கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஃபரீதான்றவங்களுக்கு தான் போயிட்டு சேரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து தார்ப்பா வாங்கிட்டு வந்தோம்ல, அதை எடுத்து போயிட்டு இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் ரொம்ப 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 கஷ்டமான ஃபேமிலி தான், அவங்கக்கிட்ட தான் இந்த தார்ப்பா கொடுக்க போகிறேன். அந்த வீடு எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தயவு செஞ்சு வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால ஒரு 4 பேருக்காவது உதவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நான் அந்த வீட்டுக்கு தான் போகிறேன். கையில் தூக்கிட்டு போகிற பட்டா இல்லைப்பா, கையில் தூக்கிட்டு போகிறா. ஆமாம், கையில் தான் தூக்கிட்டு போகிறேன். இந்த தார்ப்பா இல்லை அப்பா எவ்வளோன்னு கேட்டாரா? பெருமலை வாங்குறீங்களா கேட்குறாரு. பெருமலை வாங்குறதுலாம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஆமாம், ஸோ அதெல்லாம் ரேட்டு வந்து கம்மியாக கூட கொடுப்பாங்க. நம்ம வந்து கடையிலே வாங்கணும், பாண்டி போயிட்டு வாங்கணும். நல்லா குவாலிட்டியான தார்ப்பாய். இது வந்து 2527 ரூபா போட்டுக்குது. அப்போ அந்த அளவு குவாலிட்டி. இது வந்து கம்மி பண்ணி 1400 ரூபா, 1700 ரூபாய்க்கு தருவோம்னாங்க. நான் கெஞ்சி கூத்தாடி கஷ்டப்படுறவங்க கொடுக்கறதுக்கு தான் சொல்லிட்டு 1400 ரூபாய்க்கு வாங்கிடலாம். ஆமாம், சரி, போயிட்டு தரலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த அம்மா வீடு தான், இதுதான். உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது வீடு, அப்படி பாருங்கள். வாங்க காய்ஸ், நம்ம இப்போ வந்து வீட்டு உள்ளார வந்திருக்கோம். இந்த அம்மா வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டு இப்படி கையை தூக்கினாலே எல்லாமே இடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அது இதோடைய சுற்றி, இந்த வீட்டை சுற்றி எப்படி இருக்குது பாருங்களேன். செவுரில் கூட குட்டை குட்டையாக தான் இருக்குது. இல்லை வாப்பா, பார்த்து வாப்பா, இது பார்த்து வா. அப்பா மேலே காட்டுப்பா, இதை பாருப்பா, இங்கே காட்டு. மேலே எப்படி இருக்குது பாருங்க. இது வந்து கீத்து தான் போட்டிருக்காங்க. அந்த கீத்தே மக்கி போய் வெளியில் இருக்க தார்ப்பாவும் ஓட்டையாக இருக்குன்றதுனால தான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. ஆமாம், என்கிட்ட சொன்னாங்களா. சரி, ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கீங்களா? அண்ணாண்ட பக்கத்தில் வந்து இவங்க புள்ள இருக்காங்க. இவங்க புள்ள மருமவ 2 குட்டி பசங்க, சின்ன பசங்க தான். இன்னும் ஒரு 1வது 2வது படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்குவாங்க. நம்மளை விட எவ்வளோ பேர் கஷ்டப்படுற ஃபேமிலிலாம் இருக்குது. வீட்டு உள்ளார பூச்சி கீச்சி மரக்கட்டை எல்லாமே இருக்குல்ல. சரி, உங்களுக்கு இது இப்போ தார்ப்பாவே உங்களுக்கு தான் எடுத்தாந்தேன். ஏன் நான் எடுத்தாந்தேன்னா, 2 சின்ன பசங்க வச்சுருக்கீங்க. இங்கே தான் உள்ளே தான் சமையல் பண்ணுறீங்களா? நான் பண்ணிக்கிறது, தம்பி அந்த அண்ணன் பண்ணிக்கிறாங்க. அதான் ரொம்ப எனக்கு தான் தொல்லை கூட இல்லை, சாப்பிட கூட. செவுர்லாம் கூட அப்படியே உளுத்து போய் தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் பண்ணானு. சரிங்க, சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம், தருவாங்க. பாரு, என் வீட்டை பாருங்கம்மா, உட்கார கூட குந்த இல்லைம்மா எனக்கு. இந்த ஃபேன் ஓடுதுங்களா? இல்லைம்மா, ஓடே வேணாம், உங்கள் தலை மேலே இருக்குது. பயமாக இருக்குது எனக்கு. ஏந்தா? சரி, ஓகே. ஏதாவது எங்களுக்கு தாயே, பெச்சு எடுக்கிற பலருமான. இங்கே தான் வந்து அவங்க பையன் இருக்காங்க. பையன் இருக்கிற இடம். சரி, தர கூட இல்லை, மண் தர தான். இது வந்து 18-24 சைஸு, பெருசாக தான் இருக்குது. போட்டுங்கண்ணா. அடுத்தது ஏதாவது பண்ணுவாங்க, அது ஏதாவது பண்ணாக்கா எடுத்து வந்து தரேன். இதை போடும்போது மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. வரேன்.
இருக்கு. எல்லா கூரை வீட்டு மேலேயும் அந்த தார்பாய் போட்டிருக்காங்களா? சரி இங்கே கொடுத்துடலாம். அவங்க இப்போ வந்துடுவாங்களா? சரி ஹரிவத்சன். இங்கே வந்து 3 தார்ப்பா அந்த குட்டி தம்பிக்கு எடுத்து வந்திருக்கா. அவங்க வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்களா, வருவாங்க. இது வந்து ஒரு தார்ப்பா வந்து இவங்க வீட்டுக்கு கொடுத்துடலாம். சரியா? குட்டி பையன் எங்கே இருக்கான்? இவங்க ஒரு தார்ப்பா வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? நம்ம வந்து ஒரு அதிகாரி மாதிரி இந்த வீட்டுக்கு தான் தரணும், இவங்க வந்து நம்மளுக்கு வேண்டியவங்க அப்படிலாம் பண்ணிலாம் தரவே மாட்டேன் நான். என் கண்ணு எதிரில் யார் ரொம்ப கஷ்டப்படுறான், அங்கே ஒரு வீட்டுக்கு கொடுத்தா அவங்க 2 குட்டி பையங்களை வச்சுக்கின்னு அப்படியே தண்ணி தான் உள்ளே ஊற்றுது, அதில் தான் இருக்கிறாங்க. அதனால் என்கிட்ட கோச்சிக்காதீங்க. நம்ம அடுத்த டைம் நான் வந்து வருவேன். சரியா? நம்ம வந்து இந்த இடத்த வந்து ஒரு கஷ்டமில்லாத ஒரு வீடாக ஆக்கணுன்ட்டு தான் நம்ம எண்ணம். சரிங்களா? அவ்வளோதான். அந்த தம்பிக்கு எடுத்து வச்சாச்சு, எவ்வளோதான். ஏன்னா அந்த தம்பியோட சூழ்நிலை ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலை. அதனால் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதனால் நான் தம்பிக்கு அதை எடுத்து வச்சிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தார்பாயை அது வரைக்கும் இல்லை அந்த இதுலேருந்தே போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சாரலாவது அடிக்காமல் இருக்கும். இந்த பாதியில் ஒழுனாலும் இந்த பாதியிலேருந்து தண்ணியே வர்ற மாதிரி இருக்கும். இந்த இதுலேருந்து தார்பாயை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்தாங்க வச்சுக்கோங்க. ஆள் இருந்தால் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்கே பேர் ஹேண்ட் ஷேக் கொடு. நீ கொடு ஹேண்ட் ஷேக் கொடு. இந்த கையில் கொடு. இவரு கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு, அவரு கோஆப்ரேட் பண்ண மாட்டாரு. இதோடைய ஃபுல் கிரெடிட் ஃபுல்லாக வந்து கலிஃபோர்னியா, அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஃபரிதான்றவங்களுக்கு தான் போயிட்டு சேரும். அந்த அக்கா பேர். ஆமாம். அந்த அண்ணா பேர்லாம் அவங்க பேர் சொல்லலாம் ஃபரிதா. அவங்க உங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட் வரும். ஃபரிதா அண்ட் அவங்களுடைய ஃபேமிலிக்கு தான் வந்து இதோடைய ஃபுல் கிரெடிட். சரிங்களா? ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ஆமாம். எல்லாருமே வந்து மழை பெஞ்சதுலேருந்து கஷ்டப்படுறாங்க. மழை தண்ணி வீட்டு உள்ளார வரும். இன்னும் நாளைக்கு வந்து புயல் வேறு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆகும்னு தெரியல, பார்ப்போம். சரிங்களா? வரக்கூடாது. ஆமாம். என்ன புயல்லாம் வந்தாக்கா இவங்களாம் மழையெல்லாம் தாங்கிக்கிற சக்தி இல்லை. ஆமாம். யாராலும் நிற்கிறாங்களா, அந்த அம்மாவுக்கு ஒரு படுதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம 5 படுதா வாங்கணுமா, அது வந்து குறிப்பிட்ட ஃபேமிலி, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான் கொடுத்தோம். இந்த அம்மா வந்து எங்கள் வீடும் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்றாங்க. அவங்க வீட்டையும் போய் பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு 2-3 நாள் அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு வழி பண்ணுவோம். பின்னாடி வர்ற அம்மா வந்து எங்கள் வீட்டையும் வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராங்க. அவங்க வீட்டையும் பார்ப்போம். அவங்க வீட்டுக்கும் படுதா வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இல்லை. எதுங்க இதுவா? நீங்கள் எந்த வீட்டில் இருக்கிறீங்க? எது அது உங்கள் பொண்ணு வீடா? இதுதான் உங்கள் வீடா? படுதா போட்டால் உள்ளார இருப்பீங்களா? அப்படியா? எல்லாம் இதில் தான் இருக்குதுங்களா? எல்லாம் இதில் தான் இருக்குது. உள்ளே இப்போ பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு. அப்படியா? ஸோ என்னை ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் ஆக்குறீங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து என்னால் இது உள்ளார போகிறதுக்கே எனக்கே பயமாக இருக்குது. சரி போய் பார்ப்போம். இது உள்ளார போய் பார்க்கவா? எதுவும் இருக்காது இல்லை? பயமாக தான் இருக்குது. வா போவோம். எப்படி இருக்கு பாரு. இது உள்ளார டிவி பார்ப்பீங்களா வந்து? ஐயோ கடவுளே, எனக்கே இந்த செவுரு உழுவே எங்கே போயிட்டீங்க? உங்கள் பொண்ணு வீடு பக்கத்தில் அங்கே போயிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தீங்க. எப்போ எனக்கே பயமாக தாங்க இருக்குது. இருட்டாக இருக்குது. இங்கே வாங்க. அந்த தம்பி தான் உங்கள் தம்பியா? அப்படியா? இந்த புள்ள உங்கள் பிள்ளையா? சரி.
இதில் இருக்கிறாங்களா? உங்களுக்கு யாருமே இல்லையா? யார் இருக்கா? தங்கச்சி இருக்கிறாங்களா? யார் அவங்க தங்கச்சியா? ஓ, இவங்க தான் அவங்க தங்கச்சியா? அவன் தான் அவங்க தங்கச்சியா? அம்மாடி. சரி சரி அழாதீங்க. இதுதான் அவங்க ஊட்டம்மா. இதுல இருக்கிறீங்க? ஜூன் மாசம் இருந்திருக்காங்க. என்னடா இது? உங்க தங்கச்சி கிட்ட பேசுவீங்களா? சரி, கொஞ்ச நாள் அவங்க தங்கச்சி கிட்ட இருங்க. நம்ம கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 2-3 நாள்ல அவங்களுக்கு ஒரு தார்பாயி, உங்களுக்கு ஒரு தார்பாயி கேட்போம். சரிங்களா? புள்ளைய பேத்து விட்டுட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அந்த மாதிரியாவது பண்ணலாம். இப்போ யார் கஷ்டப்படுறது? எத்தனை நாளுக்கு இருப்பாங்க? யார் கஷ்டப்படுவா? இருக்கிறவங்க எல்லாருக்குமே தானே அது ஒரு கஷ்டமாக இருக்குது. குட்டி பிள்ளை வந்துட்டான் பாரு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா? எல்கேஜி படிக்கிறா? ஸ்கூல் போறாரா இவரு? ஆமா, வெயிட்டாக தான் இருக்கும். தார்பா அதை பாரு, அங்கெல்லாம் ஓட்ட ஓட்டையாக இருக்குதுல்ல. தார்பா வந்து போடுங்க. அப்படி இல்லையா, நான் உங்ககிட்ட நம்பர் கொடுக்குறேன். என்ன உங்கள் வீட்டில் போகிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னை கூப்பிடுங்க, நான் வந்து போட்டு தரேன். சரியா? போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லையா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இப்போ நம்பர் கொடுத்துட்டு போகிறேன். நானே வந்து ஆளை வச்சு போகிறேன்னா இல்லை நானே வந்து போகிறேன்னா போட்டு போகிறேன். ஓகேவா? என்ன சாப்பிட்டா மதியம்? சாப்பிட்டே இல்லையா? அதான் என்ன சாப்பிட்டா? யோசிக்கிற என்ன பூவா சாப்பிட்ட மதியம்? என்ன யோசிக்கிற? சோறு 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 தான் சாப்பிட்ட மதியம். பூவா என்ன பூவா சாப்பிட்டீங்க? உருளைக்கிழங்கா? வெறும் உருளைக்கிழங்கா சாப்பிட்ட? சாட்டியா? ஆக போதும் சாட்டியா? சாட்டியா ஃபுல்லா? சரி. இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியல. திட்டுறதா இல்ல பாவம் பண்றதா என்னன்னே தெரியல. குழந்தைங்களை வந்து கஷ்டப்பட்டு 10 மாசம் பெத்து அவங்களுக்கு எப்படி மனசு வருதுன்னு தெரியல. என்னதான் சண்டைனாலும் பேசி தீர்த்துக்கணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உப்பு போட்டா வராதுன்னு சொல்றாங்க பாம்பு, ஆனா உப்பு போட்டு பாம்பு வருதாமே. அப்ப என்ன பண்றது? பாம்பு வராம இருக்க தெரியல. நம்ம வந்து அது சுத்தி சேஃப்டியா மர போட்டு வச்சுக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண முடியாது. தளபதி சொன்ன மாதிரி இவங்களால தார்பா போட முடியலன்னா நம்மளே போட்டு கொடுத்துட்டு போகிறோம். என்ன எங்கள் தளபதி சொன்னார், ஒன்று மீன் பிடிக்க தெரியாதவங்களுக்கு மீன் பிடிச்சி கொடுக்கணும், மீன் பிடிச்சி கொடுத்துட்டு அதை விற்றுட்டும் வரணும். அதுதான் நம்மளோட ஸ்டைலு. இந்த மாதிரி தார்பாயை வந்து அவங்களால போட முடியலனா கடைசியாக நம்பர் நானே கொடுத்துட்டு போகிறேன். நம்மளே வந்து தார்பாயை போட்டு கொடுத்துட்டு போகிறோம். ஏன்னா வந்து குட்டி தம்பி அந்த அம்மா, அவ்வளோதான், வேறு யாருமே இல்லை, அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கிற வீடு எல்லாமே வந்து கூரை வீடு தான். அந்த கூரை வீட்டையே ஒரு நாளைக்கு மாற்றிடுவோம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு மாற்றிடுவோம். முடியலையா, இந்த கூரை வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அவங்க வந்து பத்திரமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்குவோம். சரிங்களா? நம்ம நம்பர் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது உதவி பண்ணுங்கள். நம்ம உதவிலாம் வந்து இவங்களுக்கு தான் பண்ண போகிறோம், இல்லாதவங்க தான் பண்ண போகிறோம். எனக்கு சேனலில் வந்து வியூஸ் போகுதா, அதுக்கான சம்பளம் மட்டும் எனக்கு வந்தால் போதும். அந்த சம்பளத்தில் வந்து நான் தனிப்பட்ட முறையிலேயே வந்து எடுத்து தான் நானும் பண்ணுவேன். எங்கே நடுவுலையா? எங்கே? இதோ இதா? அதோ இதுவா? உள்ளேயும் ஊற்றுதா? அந்த சந்தால வருதா தண்ணி? சரி விடுங்க, தார்பா கொடுத்துருக்குறாங்க. நீ நல்லா இருக்கியா? சூப்பர். நல்லா இருக்காம்மா. எப்படிம்மா தண்ணி இது 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 வழியாக வருது? ஓ, அதனால அந்த மரம் உண்டா? சரி சரி. இது அங்கேயும் ஓட்டை இருக்குது, அப்படி தண்ணி ஊற்றுது சொல்கிறாங்க. இது செவ்வறு அதனால ஊண்டுதா இது? இந்த அம்மா வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாச்சு, இன்னொரு பிள்ளை வந்து காலேஜ் நர்சிங் படிக்குது. அந்த பிள்ளை வந்துடுச்சு. பாப்பா
அந்த பிள்ளை பின்னாடி வராங்க பாருங்கள், அவங்க தான். இவங்க வந்து நம்ம ஊருக்கு வந்து சரி பரவாயில்லம்மா, நம்ம ஊருக்கு வந்து ஒரு 15 வருஷம் இருக்குமா, 10 வருஷம் இருக்குமா? சரி ஓகே. இங்கே வந்து அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. பரவாயில்ல ஓகேம்மா. அந்த வீடு வந்து ஒழுகுது பாப்பா என்கிட்ட சொன்னாங்களா, அதனால் வீட்டை போய் பார்த்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. 2 பொண்ணுங்களில் வந்து இந்த பாப்பா வந்து சின்ன பிள்ளை, காலேஜ் நர்சிங் படிக்கிறாங்க. ரொம்பவே எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மா வேலைக்கெலாம் போனதே இல்லை. என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாத சூழ்நிலை. பெரிய பிள்ளை வந்து இப்போ தான் கட்டி கொடுத்தாங்க. அந்த பிள்ளை தான் வந்து படித்து முடித்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த பிள்ளை தான் வந்து படித்து அம்மாவை பார்த்துக்கணும். ஓகேவா? படித்து நல்லபடியாக படித்து அம்மாவை பார்த்துக்க. வேறு ஏதாவது கஷ்டம்னாக்கா என்னால் முடிஞ்சதை வந்து பண்ணுறேன். எதாக இருந்தாலும் கேளு. ஓகேவா? என்கிட்ட கேளு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எல்லா தார்பாயும் நம்ம நினச்சபடியே கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்த மழையில் அவங்க சேஃப்டியாவது ஒழுகாமையாவது இருப்பாங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். நம்ம அந்த ஹெல்ப்பை அப்படியே மற்றவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க கொடுத்துடலாம். ஓகேங்களா?